On one side, there's the magnificent sight of dancing waters, the calm and relaxing sounds of waves rolling onto the shore. On the other side, there's fresh seafood sizzling and crackling on hot pans and buzzing sounds from the crowd waiting to have a bite of food sold by these humble street vendors. I'm here in Chennai, very near to the beach, to experience the stark yet beautiful contrast. Ashwini introduce பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிச்சனில் நடக்கிற எல்லா ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாத்துக்குமே இவங்க தான் ரெசிபி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட சீக்ரெட் மசாலா இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த மசாலா தான் கரைச்சி எல்லா மீன்லையும் ஃப்ரை பண்ணுறாங்க. இது இப்போ என்ன மசாலான்னு நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் யாருக்கிட்டுமே இந்த சீக்ரெட் ஷேர் பண்ணல, நான் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் உங்களுக்காக. ஸோ அஸ்வினி சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது இந்த மசாலாவில்? நார்மலாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிற பொருள் தான், எல்லாமே நாங்கள் தரமாக தான் போடுவோம், ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தான் போடுவோம். மிளகாவே தெரியும், உங்களுக்கே தெரியும். மிளகா, மஞ்சள், தனியா, மிளகு, பெருங்காயம், காஞ்ச கருவேப்பிலை, இடித்து காய வச்ச பூண்டு, வெந்தயம், சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி எல்லாமே வறுத்து ஒரு அரைப்பதமாக வச்சு அதை வந்து அப்படியே மாவு மிஷினில் அரைக்க கொடுத்து ஆற வச்சு அன்றைக்கே காலியாகிடும் அந்த மிளகா பூண்டு. மீனுக்கு இறா கடம்பா எல்லாத்துக்குமே நான் தான் போடுறேன். மற்றபடி இதில் வந்து கேசரி பவுட்ரு கலரிங் எதுவுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக செய்யறது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இஞ்சி பூண்டு வந்து நல்லா காய விட்டு நல்லா. ஆமாம், அதை வந்து நாங்கள் வந்து அந்த அரைக்கிறதுலே வந்து நல்லா காய வச்சு தான் அரைப்போம். சரி. ஆனால் நான் அந்த ராவா வந்து அந்த மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டை போட்டு மீன் கூட பண்ணக்கூடாது, அது வந்து கவுச்சி தன்மை எடுக்காது. நிறைய பேர் வந்து இந்த மீன் கூட இஞ்சி பூண்டை போட்டு செய்கிறாங்க, அது செய்யவே கூடாது. இதுவாக சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகும். மற்றபடி மீன் ஐட்டத்துக்கு நீங்கள் வேணால் சும்மா நெத்திரியில் இஞ்சி பூண்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நார்மலாக வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டு போட்டு சாப்பிட்டதை வந்து ஒரு மாதிரி கவிச்சி வாடை உங்களுக்கு அடிச்சுட்டு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நார்மலாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கவிச்சி வாடையே வராது. ஒரு சீ ஃபுட் விருந்துக்கே நான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே எப்படி செய்கிறது நம்ம கிச்சனில் பார்த்தோம். ஸோ இப்போ இது எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், நல்லா பிடிக்க போகிறேன், நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். நெத்திலி, கடம்பா தட் இஸ் ஸ்குவிட், இறால் ஃப்ரை, இறால் தொக்கு, நண்டு, சொரா புட்டு, வஞ்சரம் மீன் ஸ்லைஸ் அண்ட் இது வந்து கொடுவா மீன். இது வந்து ஹோல் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஆஹா சூப்பர். அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து ரைஸ் இருக்குது, கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது, ஒரு கேபேஜ் பொரியல் வச்சுருக்கு. அதே மாதிரி இதில் குழம்புலாம் இருக்குது, ரசம், சாம்பார், கருவாட்டு குழம்பு ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் அது, அண்ட் மீன் குழம்பு. ஸோ இது எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு வாயெல்லாம் ஊது, கான்ட் வெயிட். Flavors are spot on. Super happy right now. So that's a squid. மீன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் சாப்பிட்டதே இல்லை, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி. ஸோ குட். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ சீ ஃபுட் நான் வந்து ஒரே டைமில் சாப்பிட்டதே இல்லை. யூஸ்வலாக ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்று தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ இது எல்லாமே ஒரே நேரத்தில் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம் இருக்குது. அண்ட் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது டேஸ்ட் எல்லாமே. சீ ஃபுட் ஃபீஸ்ட் தான் எல்லாமே, அவ்வளோ டெலிஷியஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு இதை விட பெட்டர் செட்டிங்கில் என்னால் உட்காந்து சாப்பிடவே முடியாது. ஏன்னா ஜஸ்ட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ பீச். ஸோ அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே, அந்த அலைகளை பார்த்துட்டு, இந்த
ஃப்ரெஷ் சீ ஃபுட் என்ஜாய் பண்ணுறது தனி சுகம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ ஆம் ரியலி என்ஜாயிங் திஸ். மீனவன் உணவகம். ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக ஃபிஷர்மேன், மீன்பிடி தொழில் தான் எங்களோட குலத்தொழில். இந்த கடலோர பகுதியிலே பிறந்து கடலோர பகுதி தான் வாழ்ந்து ஸோ இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது வீட்டு சாப்பாடு தான். ஸோ நாங்கள் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ பப்ளிக்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த பட்டினப்பாக்கம் ரோடு ரொம்ப பிஸியாகிடுச்சு, ஃபுட்டு ரொம்ப ஹெவியாக. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்றாங்க சீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன சொன்னாங்க, சரி பண்ணலாம், இது மாஸ்டர்ஸ்லாம் போட்டால் நல்லா இருக்காதுப்பா, இது நம்ம கைப்பக்கம் வரணும், நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ஸோ மாஸ்டர்ஸ் வேறு லெவலில் பண்ணுவாங்க, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும், அது நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அக்கா, அண்ணி, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சும்மா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 பேருக்கு சும்மா கொஞ்சம் அப்படியே சமைச்சோம். ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு பழக்கமாகி ஸோ நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நம்ம கடையில் பார்த்திங்கன்னா 18 வகை சீ ஃபுட் சைடிஷ் மட்டுமே இருக்குது. மீனில் ஒரு 7 வகை, அதுக்கப்புறமா சங்கு கறி, கடல் சங்கு, இலிப்பூச்சி, எறா, சுறா, நண்டு, கடமா, இது மட்டும் தான் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ் வேறு லெவல். டெய்லி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த 18 வகை மீன் சொன்னேன் இல்லைங்களா, நம்மக்கிட்ட இருக்கிற வலைக்கு அதில் ஒரு 2 வகை தான் பிடிக்க முடியும். ஸோ நண்டு வலை கொண்டு போனால் நண்டு பிடிக்கலாம். ஸோ மீனுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ மணி வலைன்னு போனால் அது எல்லா மீனும் கலந்து வரும். ஸோ நம்ம வலையில் என்ன வருதோ, ஒரு 10 கிலோ வருதோ 20 கிலோ வருதோ, அது அப்படியே வந்துடும். மீதி என்னோட சார்ந்த சொந்தக்கார் எல்லாருமே காசிமேடு, பழுவேற்காடு, கோவலம், கல்பாக்கம், ஸோ இந்த லைனில் தான், மகாபலிபுரம் இந்த லைனில் தான் இருக்காங்க. ஸோ ஃபோன் தான் இருக்குது. ஸோ பைக்கில் போனால் ஒரு 1/2 hour 1 hour தான். ஸோ விஷயம் என்னென்னா தரமாக செய்கிறேன் மேடம், சுத்தமாக. அது அதுக்கு தனியாக ஆள் போட்டு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்து, கிச்சன்னா கிச்சன் டீம், நம்ம சர்வீஸ் பண்ணுறது தனி டீம், ஸோ பில்டிங் டீம். வரவங்க அழகாக நீட்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ வரவங்களை அழகாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு, வரும்போது கோவப்படுவாங்க, லேட் ஆகிடுச்சு 2 மணி மேலே ஆச்சு இன்னும் சாப்பாடு வரலன்னு சொல்லி, சாப்பிட்டதுக்கப்புறம் ஹக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ மீனவன் உணவகம் இந்த லோகோவோட நாங்கள் 2 வருஷம் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்டர் சான்றிதழ்லாம் வாங்கியாச்சு பக்கவாக. ஸோ ட்ரேட்மார்க் வாங்கிட்டேன் நான். ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சு. எங்களுக்கு எந்த பிரான்ச்சும் கிடையாது, பட்டினப்பாக்கத்தில் ஒரே பிரான்ச். ஸோ இந்த லோகோவோட எல்லோ கலர் போர்டு இருக்கும். ஸோ நம்ம கடையில் ஸ்பெஷல் அந்த லெதர் ஃபிஷ்ஷு, உடுப்பாத்தி, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆழ்கடலில் தான் கிடைக்கும் அது. ஸோ நம்ம வலையில் வரும். ஸோ கடல் சம்மந்தப்பட்டது இது லைவாக இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அதில் பப்ளிக் ரொம்ப ஹாப்பி. கஸ்டமர்ஸ்லாம் அந்த மீன் வந்து நிறைய கிடைக்கும் மேடம். அது செய்கிற பக்குவம் வரணும், அதுக்கான மசாலா போடணும். அந்த மீன் கொஞ்சம் கவுச்சியாக இருந்ததுன்னா அதுக்கான மசாலா போட்டது. நார்மலாக நானும் மீனை வறுக்கிறேன்னு வறுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ அதுக்கான தரமான மசாலா தரமாக கொடுத்தா தான் சாப்பிட்றவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த மீன் வந்து மீன்பிடி வலையில் ஒரு 2 மீன் வந்தால் நாட் ஃபார் சேல். மீனவர்கள் அது குழந்தைங்க எடுத்துன்னு வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலான மீன். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 லஞ்சே கொடுக்குறோம். 11:30 ஈவினிங் ஒரு 5 o'clock வரலாம் நம்ம ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும், லஞ்சும் கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ், அதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா ஃபிஷ்ஷோட பதம் அது தெரியும் மேடம். அது ஸோ நம்ம சிக்கன் மட்டன் இருந்தால் அது வரலாம், நைட்டு வரலாம் வச்சு இது பண்ணிடலாம். நம்ம சீ ஃபுட் மட்டும் தான் பண்ணுறோம். அதனால் நம்ம கடை 5 மணி க்ளோஸ். இல்லை மண்டே ஒரு நாள் மெயின்டெனன்ஸ். நாங்கள் ஒரு குடும்பமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ மெயினாக எங்கள் பிரதர் பிரபு. ஓகே. மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக. வணக்கம், வாங்க உட்காருங்க. மீனவன் உணவகத்தில் சீ ஃபுட் மட்டும்தான் இருக்கும். சீ ஃபுட் தான் லைக் பண்ணுவோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கு போடுவோம். ஆனால் எக்கு வந்து ஒரு சிலர் வந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எக் ஆட் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே சீ ஃபுட்டு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் வருது, கிணத்துல வருது, ஆற்றுல வருது யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி சீ ஃபுட்னா சீ ஃபுட்டு தான். அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக ஒன்ஸ் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் கலரே இருக்காது. நோ கலர், கேசரி பவுட்ரு அந்த டேஸ்ட்டுக்கோசம் ஒரு சில பொருள் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க. நான் கஸ்டமர்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன், சார் நீங்கள் சாப்பிடுங்க மேடம், ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சிருந்தா மட்டும் பில்லு பே பண்ணுங்கள், எல்லாம் பில்லே வாங்க மாட்டேன்ருவேன். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. சார் மேடம் உங்களுக்கு மட்டும் இல்லை 10 பேருக்கு வாங்க மாட்டேன், ஃபேமிலியே சாப்பிடுவாங்க. நம்ம உள்ள டைனிங் இருக்குது, இப்போ ரூம் ரெடி பண்ணியிருக்கோம் உள்ள. ஸோ நீட்டாக இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும், வந்து சாப்பிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் இங்கே வந்து உங்கள் 2 பேரையும் சந்திச்சு நீங்கள் இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் சிட்டி முழுக்க. இது மாதிரி அருமையான சீ ஃபுட் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.